நீங்க தான் நேரத்தினுடைய அதிபதியாக இருக்கிறீங்க. அதனால यही बाप दादा चाहता है। பாப் தாதாவுக்கு என்ன வேணும் कि அப்படின்னா, समय के पहले குழந்தைகளாகிய நீங்கள் संपन्न நேரத்திற்கு முன்னாடி சம்பூர்ணமாகிடணும் அப்படிங்கிறது தான் பாப் தாதாவுக்கு வேணும். विश्व के स्टेज पर நீங்க उலகத்தினுடைய साथ साथ வேர்ல்ட் உலக மேடையில जीवन தந்தையோடு भाग्य நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்பதே பாபாவிற்கு வேணும். உலக ம், மேடையில बच्चा जो நீங்க தந்தையோடு வெளிப்படுத்தப்பட नए வேண்டும். नए बच्चे आए हैं मिलने के लिए। நிறைய புது குழந்தைகள் வந்திருக்கிறாங்க பாப் जो தாதாவை नए சந்திப்பதற்காக. आए உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். யாரெல்லாம் முதல் முறையா வந்திருக்கிறீங்க புது குழந்தைகள், கை உயர்த்துங்க. और हाथ उठाओ लंबा लंबा। உங்களுடைய கைகளை உயரமாக உயர்த்துங்கள். बाप दादा नए नए बच्चों को देख खुश होते हैं। பாபா புது குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி अடைகின்றார். बच्चे अपना बाप பாகியசாலி के लेने குழந்தைகள் के लिए पहुंच गए, இங்கே வந்திருக்கிறாங்க. इसलिए वो அவர்களுடைய आनंद பாக்கியத்தை को பெறுவதற்காக வந்திருக்கிறாங்க. अभी जो भी அதனால அவர்களுக்கு नए வாழ்த்துக்கள், बच्चे வாழ்த்துக்கள். आए उनमें से இப்பொழுது देखेंगे அனைத்து कमाल को புது करते குழந்தைகள் वक्त நம்ம भले பார்ப்போம் யாரு बच्चे புது குழந்தைகள்ல அற்புதங்களை लेकिन செய்றாங்க அப்படின்னு आगे நாம जाके பார்க்கலாம். देखो நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா बाप கூட दादा நீங்க के पास तो நிச்சயமாக सब முன்னால போக रिजल्ट முடியும். पहुंचती है। எல்லா நம்முடைய ரிசல்ட் எல்லாமே பாப் தாதாவை சென்றடைகிறது. ओम शांति। ஓம் சாந்தி. இருபது अंतर्मुखी बनो ஆத்ம उணர்வு ஸ்திதியில் आज இருப்பதை विषय பயிற்சி है செய்யுங்கள். अंतर्मुखी बनो। அகநோக்குடையவராக இருங்கள். इन्றைய आज தலைப்பு विषय जैसे अंतरिक्ष அகநோக்கு यान என்ற वाले ऊंचे होने के விண்வெளி कारण களம் என்பது सारी இன்றைய पृथ्वी के தலைப்பு. जहाँ के भी चित्र खींचने चाहे खींच सकते हैं। இன்றைய ऐसे இஷாரா साइलेंस की शक्ति விண்வெளி से களத்தில் உள்ள விண்வெளி अंतर्मुखी यान வீரர்களால் द्वारा பூலோகத்தை सारी படமெடுக்க शक्ति முடியும். द्वारा ஏனென்றால் அவர்கள் किसी भी மிக आत्मा को உயரத்தில் இருப்பார்கள். चरित्रवान बनाने की அதேபோல் மௌன சக்தியால் सृष्टि आत्मा அகநோக்கு என்ற बनने விண்வெளி की களத்தால் प्रेरणा दे सकते மனதின் हैं। சக்தியால் எந்த ஒரு अभी हम ஆத்மாவையும் गौर से மேன்மையாகவும் सुनेंगे। பண்புகள் உடையவராகவும் ஆகுவதற்கு தூண்ட முடியும். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। जो भी बाबा के महावाक्य होते हैं वर्तमान பாபாவினுடைய समय के अनुसार எந்த மேன்மையான மகா इस வாக்கியங்களை நாம் பெறும் பொழுது இந்த ऐसी நேரத்தில் परिस्थिति இந்த சூழலில் उस अनुसार வெளிப்புறத்தில் எவ்வாறு சூழல் हमारी இருக்கிறதோ வெளி स्थिति உலகத்தில் कैसी हो और அதற்கு सेवा ஏற்ப का क्या साधन है। நம்முடைய ஸ்திதி எப்படி இருக்கிறது, हम सभी அந்த आज हमारा நேரத்துல इतना व्यस्त சேவை नहीं है। செய்வதற்கு எப்படி सब சேவை कुछ செய்ய வேண்டும், சேவை जूम के செய்வதற்கான माध्यम சூழல் से எப்படி உள்ளது, एक साधन है। முழு உலகத்தையும் நாம் समय ஜூம்ல अनुसार हम उसका प्रयोग करते हैं। சந்திக்கின்றோம். இந்த परंतु நேரத்திற்கு आज ஏற்ப बाबा இந்த ஒரு வசதி நமக்கு இருக்கிறது, एक அதை ऐसे நாம் साधन की बात कर பயன்படுத்துகின்றோம். रहे हैं
எவ்வாறாயினும் பாபா इसमें இன்றைக்கு व्यक्तिगत अपनी स्थिति की बहुत आवश्यकता होगी और वो நம்முடைய है ஸ்திதி जैसे சக்திசாலியாக हमारी இருந்தால்தான் इस நம்மால் मास का சேவை जो செய்ய वर्किंग முடியும். है இன்றைக்கு वो இருக்கும் क्या சூழல் முழு மாதத்திற்கும் நாம் அகநோக்கில் मैं இருப்பதை பயிற்சி செய்கின்றோம். ऐसा समझती हूँ और आशा करती हूँ कि आप सभी நான் இதை बाबा की புரிஞ்சுக்கிறேன். बहुत உங்க respect எல்லார்கிட்டையும் கூட और रिस्पेक्ट यही है कि बाबा பாபாவிற்காக के அதிகமான மரியாதையை நாம் से அனைவரும் प्रैक्टिकल கொண்டிருக்கின்றோம். बनाती है மரியாதையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, ये तो பாபா जरूरी है இந்த कि कोई நேரத்துல நமக்கு எதை சொன்னாலும் सीनियर அதை मेहमान நாம் நடைமுறை ரூபத்துல शुरू கொண்டு में आते हैं, कोई வருகின்றோம். बहुत साल से हैं कुछ कम वर्ष से हैं இந்த நேரத்துல பல வருடங்களாக இந்த ஞானத்துல तो हो இருக்கிறாங்க, சில सकता है பேர் कि புதுசா अपना இருக்கிறாங்க. एक सोच हो अपनी அதன் स्थिति அடிப்படையில் पर हो அவர்களுடைய சொந்த तो जब भी हम புரிந்துணர்வை एक क्लास में கொண்டிருப்பாங்க, அவர்களுடைய சொந்த एक ही ஸ்திதியை हमारा கொண்டிருப்பார்கள். आप टीचर साहब ஆனா नहीं நாம் हैं எல்லாரும் ஒரே முரளியை तो தான் हमारी கேட்கிறோம், अपनी ஒரே अभ्यास கிளாஸ்ல இருக்கிறோம், ஒரே संपादन டீச்சர் தான் இருக்கிறார், நமக்கு ஒரே सामान्य சத்குரு होना चाहिए இருக்கின்றார். அதனால் நம்முடைய பயிற்சியும் தாரணையும் आप सबको तो ஒன்றாக मालूम है संसार இருக்கணும். का वातावरण है किस प्रकार से உங்க एक எல்லாருக்கும் दूसरे का தெரியும் இல்லையா, सामना வெளி करते உலக हैं சூழல் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு. क्रोधवश का हो क्रोधवश का எல்லாருமே हो நிறைய बाबा भी ये चाहते சூழ்நிலைகளை हैं சந்திக்கிறாங்க, நிறைய कि கோபம் हम இருக்கு, अपने நிறைய को ऐसे பேராசை இருக்கு तैयार करें வெளியில. அப்போ जिसको பாபாக்கு आज இப்ப बाबा என்ன नाम दे தேவை रखे हैं அப்படின்னா, நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, अंतर्मुखी நம்முடைய ज्ञान ஸ்திதியை நாம் உருவாக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு பாபா என்ன சொல்றாரு, नाम விண்வெளி नाम கலன் भी नहीं लेना அப்படின்னு चाहिए சொல்றார். ஆத்ம पर जो உணர்வு खुशी ஸ்திதியை जो விண்வெளி जोश கலன் அப்படின்னு சொல்றார். அதை पर ம், हम बाबा के அப்படின்னா बच्चे ब्राह्मणों को இந்த உலகத்துல இந்த क्या நேரத்துல करना है என்ன பயன்படுத்துறாங்க, बताते हैं பாபாவின் குழந்தைகள் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, जैसे பாபா சொல்றார், अंतरिक्ष यान सैटेलाइट सिस्टम वगैरह जो होते हैं "ம், விண்வெளி ऊंचा களத்துல होने के இருக்க कारण விண்வெளி வீரர்கள் என்ன பண்றாங்க सारी அப்படின்னா, पृथ्वी के அவர்களால் जहाँ के भी चित्र खींचना चाहे முழு உலகத்தினுடைய ஒரு படத்தை அவர்களால் எடுக்க முடிகின்றது. ஏன்னா அவங்க அவ்வளவு इतना ऊंचा உயரத்துல रडार இருக்கிறாங்க. है आज तो अभी सभी ने अपने अपना छोटा छोटा इंस्ट्रूमेंट चंद्रमा पर भी रखा हुआ है तो बाबा कहते हैं जैसे वैसे ही क्या होना चाहिए साइलेंस की शक्ति से அவங்களால अंतर्मुखी அவ்வளவு உயரத்துல ज्ञान இருக்கிறதுனால संपादन அவங்களால அந்த மாதிரி படம் எடுக்க முடியும். அது போல அகநோக்கு साइलेंस की என்ற शक्ति அந்த से விண்வெளி களத்துல இருந்து மௌன சக்தியின் மூலம் सिर्फ मुख का मौन नहीं मन का भी मौन ம், और सेल फोन का भी मन இது मौन जब साइलेंस रिट्रीट வாயினுடைய करने जाते हैं वर्ड्स மௌனம் இல்லை, ஆனால் हर दिन செல்போன் टेलीफोन देना पड़ता है कंप्यूटर सब आपको देख करके फिर आप रिट्रीट में जा सकते நீங்க हैं ஓஆர்சில ரிட்ரீட்டுக்கு तो कई बहनें போறப்போ मुझे நீங்க फोन करती உங்களுடைய हैं ईमेल செல்போனை करती கூட हैं கொடுத்துடணும், कंप्यूटर அப்பதான் नहीं दे நீங்க सकती हैं போக मैंने முடியும், कहा हो ரிட்ரீட்ல तो वेरी गुड அனுமதிக்கப்படுவீர்கள். कह रहे हैं சிலர் என்னுடைய मन லேப்டாப் அவங்க का கிட்ட मौन கொடுக்க முடியாது. मुख का मौन डिजिटल मौन बोलते हैं इसको डिजिटल मौन तो बाबा சில பேர் कहते हैं अभी அந்த क्या ரிட்ரீட்ல चाहिए போயிட்டு எனக்கு साइलेंस की கால் பண்றாங்க, शक्ति से எனக்கு லேப்டாப் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு. ஆனா अंतर्मुखी ज्ञान அவர்கள் தான் இதற்கு संपादन பதில் சொல்லணும். தீதி சொல்றாங்க, इससे क्या அகநோக்கு होगा என்ற விண்வெளி मनसा களத்தின் மூலம் शक्ति द्वारा ஆத்ம उணர்வு ஸ்திதியில் மௌன சக்தியின் किसी भी மூலம் आत्मा को चरित्रवान बनने की மனதின் சக்தியை நீங்க என்ன பண்ண முடியும், எந்த ஒரு श्रेष्ठ आत्मा ஆத்மாவையும் बनने की प्रेरणा दे நல்ல सकते हैं மேன்மையாகவும் நல்ல अभी तो वाणी से ही ज्ञान सुनाते हैं நல்ல ஒரு பண்புகளை उनकी थोड़ी स्थिति உடையவர்களாகவும் नीचे ऊपर ஆக்க होती है तो முடியும். टीचर की भी हो जाती है அதனால்தான் நாம் ஞானத்தை उनके பகிர்ந்து संस्कारों का கொள்கிறோம். भी प्रभाव आ जाता है और बाबा तो कह रहा है कहीं भी ஆனா बैठे
उनमें ஒரு परिवर्तन மாணவரினுடைய ஸ்திதி கம்மியா இருக்குன்னா டீச்சருடைய ஸ்திதியும் கம்மி ஆயிடுது. ஆனா பாபா என்ன तो சொல்றாருன்னா, लक्ष्य உங்களுடைய रखो। ஸ்திதி மேன்மையானதாக आप இருக்கும்போது सभी आए हैं इतनी दूर दूर உங்களால் से। மற்றவர்களுடைய ஸ்திதியை बेशक மாற்றி टॉपिक அமைக்க एक एक முடியும். महीने पहले फिक्स कर देते हैं, वो भी ठीक है, ஸோ लेकिन बाबा का जो ரிட்ரீட்ல इशारा வந்து है, இந்த டாபிக் வந்து பல उसमें மாதங்களுக்கு बहुत कुछ। முன்னாடியே வந்து मैं तो बाबा की நிச்சயிக்கப்பட்டுருச்சு. कुछ ஆனா नहीं देखती பாபாவுடைய हूँ, आप दिन சிக்னல் से பாருங்க बताते எப்படி हैं। இருக்கு. काम करो लेकिन बोलो कम, बर्तन मांजो पर आवाज बहुत नहीं करो। ஸோ मैं कई அதனால बार நீங்க फोन करती हूँ சேவா किसी कारण பண்ணணும். से, ஆனா எந்த விதமான சப்தமும் कोई आवाज नहीं இருக்கக்கூடாது. आती, சில நேரத்துல சில காரணத்திற்காக थोड़ा நான் साइलेंस करो, யாரையாவது थोड़ा அழைக்கும் कम பொழுது बोलो, நிறைய சப்தம் இருக்கு. धीरे बोलो, ஆனா ரொம்ப பேசாதீங்க, மௌனத்துல अपनी வச்சிருங்க. थोड़ी बातें आप கிச்சன்ல ध्यान வந்து में रख के குறிப்பாக एक ரொம்ப ऐसा மெதுவா वातावरण बनाओ। பேசுங்க. இதெல்லாம் कि உங்களுடைய बाबा ये மனசுல வச்சிருங்க. इन बच्चों ने तो मेरी आज्ञा का पालन किया है। देखो सर्विस तो बाबा की है, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் बाबा के ரொம்ப बच्चे हैं, கீழ்ப்படிவான बाबा का குழந்தைகள். प्यार है। ஏன்னா இது பாபாவினுடைய சேவை. लेकिन अपनी स्थिति, பாபா தான் எல்லாத்தையுமே செய்றார். संगठन में वातावरण, ஆனால் நம்முடைய ஸ்திதி அப்படிங்கிறது, बीच बीच में சூழல்ல ट्रैफिक நம்முடைய कंट्रोल ஸ்திதி किया, बैठ जाओ எப்படிப்பட்டதாக 3 இருக்க मिनट 5 வேண்டும். मिनट, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுங்க. டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்துல வெறுமனே 3 तो நிமிஷம் कभी भी 5 किसी நிமிடம் के प्रति உட்கார்ந்து அந்த ஸ்திதியை நீங்கள் परिवर्तन नहीं हो உருவாக்குங்கள். रहा है या इसके संस्कार ऐसे हैं, उस पर अटेंशन जाएगा ही नहीं। और क्यों जाए मेरा ना, அவங்க மாறல, அவங்களுடைய குணம் चलाने இப்படியாக सभी को இருக்கு, அந்த விஷயங்களுக்கு நீங்க வந்து कहो। ये கவனத்தை तो கொடுக்காதீங்க. स्क्रिप्ट அது लिखा है அவங்களுடைய किसी का, பாகம், அவங்க அதை ये நடிக்கிறாங்க. तो अनादि लिखा हुआ है, நாம வந்து யாருக்கும் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதல இல்லையா? इसलिए सभी लक्ष्य रखो। सबसे पहले तो देखो आज இந்த ஒரு सतगुरुवार है, भोग குறிக்கோளை मिलेगा, வச்சிருக்கணும் पहले நாம. तो ऊपर पहुंचो। இன்றைக்கு சத்குருவார். முதல்ல चलना நாம் है सब, பாபாக்கு வந்து போக் कौन जाना படைப்போம். चाहता है, நம்ம எல்லாருமே हर एक जाना சேர்ந்து चाहता பாபா है, கிட்ட तैयार है போறோம். आपका यान, உங்க எல்லாருக்கும் போகணுமா பாபா கிட்ட? सीखो உங்களுடைய अंतर्मुखी சுற்று விண்வெளி கலன் सूक्ष्म ரெடியாக से, இருக்கா? அகநோக்கு உடையவர்களாக बहुत प्रेम ஆகுங்கள். से, அந்த மௌனமான भावना அந்த से, ஸ்திதிக்கு போகுங்க. அந்த இடத்துல அவ்வளவு सर्व அன்பு संबंधों இருக்கு, को त्याग அவ்வளவு सको। உணர்வுகள் இருக்கு. எல்லா உறவு भोग முறைகளும் நாம் लगाएंगे, अब பாபா व्यक्ति கிட்ட परिवार भी है வச்சிருக்கிறோம். सब, நாம் பாபாவிற்கு போக் इसलिए படைக்கின்றோம். प्यार சேர்ந்து करो अपना यान। அவ்யக்தி பரிவார் முழுவர் நம்மளோட இருக்கிறாங்க. உங்களுடைய अव्यक्त அகநோக்கு मुरली ஸ்திதியை रिविशन உருவாக்குங்கள். நாம வந்து இப்போ 1969 பாபா से கிட்ட போலாம். ज्ञान के रतन அவ்யக்த முரளி ரிவிஷன் और स्नेह के वो 1969 முதல் ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். अव्यक्तवाणी तारीख है 6 दिसंबर அவ்யக்த 1975। முரளி தேதி अलौकिक क्षमा पर டிசம்பர் हमारी 6, बद स्वभाव 1975. अपने को सारी दुनिया के बीच நினைவில் चमकता हुआ மூழ்கி இருப்பது என்றால் विशेष அன்பில் மூழ்கி शक्ति से இருப்பதாகும். भरा अनुभव முழு करते हुए உலகிலும் நீங்கள் உங்களை ऐसे பிரகாசிக்கும் व्यक्ति விசேஷமான जिन्होंने स्वयं அதிர்ஷ்ட बाबा को நட்சத்திரம் என்று पालन அனுபவம் करते हैं, செய்கின்றீர்களா? நீங்கள் इससे அவ்வளவு श्रेष्ठ அதிர்ஷ்டம். கடவுளே भाग्य உங்களுடைய और புகழை किसी का பாடுகின்றார். हो सकता है। யாருக்காவது இதைவிட सदा அதிகமான பாக்கியம் ऐसी இருக்க खुशी முடியுமா? रहती है உங்களை जो भी நீங்கள் खुशी को இப்படிப்பட்ட देखते மகிழ்ச்சி हैं। உடையவர்களாக देखने वालों அனுபவம் के कर्म के செய்கின்றீர்களா? बादल உங்களுடைய व दुख மகிழ்ச்சியை की வந்து பார்த்த घटाएं பிறகு समाप्त हो जाए। மற்றவர்களினுடைய துக்க மேகங்கள் दुख को முடிவடைந்து भूल விட்டதா? सबके झूले में அவங்களுடைய झूलने துக்கத்தை लग அவங்க जाए। மறந்து ऐसे अपने को மகிழ்ச்சி என்ற अपने இந்த को देखते ஊஞ்சலில் हुए ஆட ஆரம்பிக்கணும்.
जैसे என்ன நினைவு செய்யப்படுகிறது बारिश के அப்படின்னா, समय ஒரு கல்லை தொட்ட लोहा भी உடனேயே बारिश बन அந்த जाता है, இரும்பு என்பது ऐसे आप ஒரு நல்ல ஒரு बारिशनियों के साथ அம், से கல்லாக अन्य மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட आर्मीचर முறையில் உங்களுடைய அனுபவம் गौतम இருக்கிறதா? परिचय உங்களுடைய ஸ்திதியின் மூலம் ऐसी கலியுக अवस्थाएं अनुभव ஆத்மாக்கள் करते சத்யுக हैं। ஆத்மாக்களாக மாறிவிடுவார்களா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியை कोई நீங்கள் भी आत्मा கொண்டிருக்கின்றீர்களா? तुम्हारी बनकर आए, உங்களோட अगर யாரு वह தொடர்புல वहाँ வந்தாலும் होकर जाए, நீங்க ஒரு ऐसे யாசிப்பவராக உங்க अपने முன்னால अपने யார் की வந்தாலும் तस्वीर அவங்க रोज சத்யுக ஆத்மாவாக अपने दर्पण மாறிடுவாங்க में देखते மாறிடுவாங்களா? जाओ। உங்களுடைய கண்ணாடியில किस ஒவ்வொரு समय நாளும் देखते हो? உங்களுடைய क्या இப்படிப்பட்ட है படத்தை वह? பார்க்கறீங்களா? உங்களுடைய दिन का பாக்கியத்தின் टाइम மூலம் அந்த निश्चित है, யாசிப்பவர்கள் अथवा ரொம்ப चलते फिरते ஒரு जब आते பணக்காரராக हैं ஆகிடுறாங்களா? तब देखते எந்த हो। நேரத்துல நீங்க இதை பார்ப்பீங்க? அமிர்த் सारे வேளாலியா? दिन में किसी இல்ல நீங்க काम வேலையெல்லாம் में செஞ்சிட்டு हो, இருக்கும்போது பார்ப்பீங்களா? बार இதுக்காக நீங்க बार நேரத்தை देखते ஒதுக்கி हो, இருக்கிறீங்களா? या एक திரும்ப ही திரும்ப बार? நீங்க அந்த கண்ணாடியில आजकल உங்களை का பார்த்துக்கிட்டே फैशन இருப்பீங்களா? இல்ல है ஒரு முறை தான் कि பார்ப்பீங்களா? बार बार अपना ஏன்னா चेहरा இப்ப என்ன देखते ஃபேஷன் हैं। இருக்கு அப்படின்னா, தொடர்ந்தும் சதா கண்ணாடியில பார்த்துக்கிட்டே वह இருக்காங்க. देखते அவங்க என்ன हैं பார்க்கறாங்க? अपने फीचर्स, அவங்களுடைய मुக और आप சாயல்களை देखते हो பார்க்கறாங்க. अपना ஆனா फ्यूचर। நீங்க எதுக்கு आपके உங்களுடைய फीचर्स तरफ अटेंशन எதிர்காலத்துல नहीं है, உங்களுடைய கவனத்தை கொடுக்கறீங்க? लेकिन हर நீங்க समय சதா अपने உங்களுடைய फ्यूचर को மேன்மையான श्रेष्ठ எதிர்காலத்தை बनाने का ही உருவாக்குவதில் நீங்க लक्ष्य கவனத்தை है। கொடுக்கறீங்க. तो உங்களுடைய अपने பாக்கியத்தினுடைய करियर की படத்தை நீங்க तस्वीर பார்க்கறீங்களா? देखते हो எந்த कि அளவிற்கு हमारी உங்களுக்குள்ள तस्वीरें ஆன்மீகம் कहाँ तक அப்படிங்கிறது रूहानियत அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு बढ़ती அப்படின்னு நீங்க जा रही பார்க்கறீங்களா? है। जैसे वे लोग लौकिक உங்களுக்குள்ள दृष्टि से ஆன்மீகம் எந்த அளவுக்கு रूपमय शक्ल அதிகரிக்குது அப்படின்னு में अपनी பார்க்கறீங்களா? लाली को देखते हैं அந்த மக்கள் कि என்ன कहाँ பண்றாங்க? அழகையும் तक लाल அவர்களுடைய होएगी, கவர்ச்சியையும் பார்க்கறாங்க. और आप உலகாய सब பார்வையோடு अलौकिक तस्वीर देखते அழகானவர்களாக हुए இருக்கிறாங்கன்னு பார்க்கறாங்க. ஆனா रूहानी நீங்க अपनी लाली को உங்களுடைய देखते हो। ஆன்மீக பிரகாசத்தின் அலௌகிக படங்களை अच्छा, நீங்க आज பார்க்கறீங்க. मुरली कल सुनेंगे। ஓம் ओम சாந்தி. शांति। முரளி நாளை மீண்டும் தொடரும். Taking everyone's loveful remembrances, அனைவருடைய and அன்பு நிறைந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு பாபா கிட்ட போக் படைப்பதற்காக நான் சென்றேன். இங்கே இருக்கும் குடும்பத்தின் சார்பாக நான் சென்றேன். Baba, with lot of love, பாபா welcome அதிகமான அன்போடு நம்மை வரவேற்றார். in his place, அவருடைய our இடத்திற்கு lovely நம்மை subtle regions. அழைத்தார், வரவேற்பு செய்தார் சூட்ச்ம உலகத்தில். Baba was giving அதன் very, பிறகு very loving but powerful பாபா drishti. மிக மிக சக்தி வாய்ந்த அன்பு நிறைந்த திருஷ்டியை நம்ம And of ஒவ்வொருவருக்கும் course, to the கொடுத்தார். whole gathering. முழு குடும்பத்திற்கும் பாபா And திருஷ்டி then கொடுத்தார். Baba looked at me, I shared drishti. பாபா என்னை பார்த்தார், நான் பாபாவோடு திருஷ்டி பகிர்ந்து And கொண்டேன். today Baba, with his hands, created a பாபா symbol. இன்று Like அவருடைய கரங்களினால இப்படிப்பட்ட ஒரு I சிம்பல் think, how will it be? உருவாக்கினார். Yours are better. Mine. Baba said, Baba knows that this is a special பாபா gathering of சொன்னாரு, இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒன்று கூடல். அதாவது குடும்ப மார்க்கத்துல இருக்கிறவங்களுடைய விசேஷமான ஒரு அஹ், ஒன்று கூடல். Baba says, so it's like being together, சேர்ந்து இருப்பது being like lotus.
ஆனால் ஒரு தாமரை மலர் போல இருப்பது, சேர்ந்து But also இருக்கணும் like ஆனா lotus தாமரை flowers. மலரை போல இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். Increasing the power of your awareness. உங்களுடைய விழிப்புணர்வின் சக்தியை அதிகரிக்க You have வேண்டும். to make your awareness very natural and powerful. உங்களுடைய விழிப்புணர்வை மிகவும் இயல்பானதாகவும் சக்திசாலியாகவும் ஆக்க வேண்டும். You ஏனென்றால் have knowledge. உங்கள்கிட்ட What is the ஞானம் power of இருக்கு, knowledge? You have ஆனால் yoga. ஞானத்தினுடைய What is சக்தி power என்ன? of yoga? உங்கள்கிட்ட யோகம் இருக்கு, யோகத்தினுடைய சக்தி என்ன? So Baba said to have அதனால at பாபா this time சொன்னார், இந்த நேரத்துல a powerful stage. நாம் ஒரு சக்திசாலியான ஸ்திதியை வைத்திருக்க வேண்டும். அது மிக மிக There are முக்கியமானதாகும். two things Baba said. இரண்டு விஷயங்கள் பாபா To keep சொன்னார். yourself protected உங்களை நீங்கள் from the பாதுகாப்பாக influences வைத்திருக்க வேண்டும், அதாவது பாதிப்புகளில் இருந்து, and also of atmosphere. அதே நேரத்துல சூழலில் இருந்தும் உங்களை Because பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள your வேண்டும். duty is to ஏனென்றால் உங்களுடைய change the கடமை atmosphere, என்ன not to அப்படின்னா be சூழலை affected by மாற்றுவது. the atmosphere. ஆனால் சூழலினால் பாதிக்கப்படாமல் இருப்பதும் Now உங்களுடைய see some கடமை. children, when they are affected, சில குழந்தைகள் தாங்கள் then பாதிப்படையும் their பொழுது thoughts, their அவர்களுடைய conversation, எண்ணங்கள், அவர்கள் பேசும் விஷயங்கள், everything, you could feel that it has been influenced. It's not original. பாதிப்பு இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். அது Now, ஒரிஜினலாக as it இல்லை. is your return journey, இது இப்பொழுது உங்களுடைய திரும்பி செல்லக்கூடிய பயணமாக இருப்பதனால் பாபா whatever you still have to do at Confluence உங்களை 8, பார்க்கின்றார். அதாவது சங்கம always யுகத்தில் remember நீங்கள் எதை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் எப்பொழுதும் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நான் வீட்டுக்கு திரும்ப போகணும். Brahma Baba, our dadis, always, பிரம்மா always பாபா, நம்முடைய தாதிகள் just எப்பொழுதும் gave a signal of நமக்கு சிக்னல் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நாம வீட்டுக்கு போகணும், according வீட்டிற்கு to திரும்பி today's போகணும். circumstances, anytime, இன்றைக்கு இருக்கிற சூழலை பார்த்தோம் அப்படின்னா anytime. எந்த But நேரத்திலும் those who ஆத்மா have this உலகத்தை விட்டு practice போகக்கூடியதாக have to return அந்தப்படிப்பட்ட நேரமாக இருக்கு. யார் ஒருத்தர் நான் திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத பயிற்சி via பண்றாங்களோ seven months, they just go. அவங்க சூட்சும உலகத்தை கடந்து பறந்து Otherwise, செல்வார்கள் these days, அவர்களுடைய வீட்டுக்கு. as people are இல்லைன்னா struggling, இன்னைக்கு their எப்படி mind, மனிதர்கள் தடமாறி திரியிறாங்க, அவங்களுடைய souls are மனம், the souls புத்தி. disturbed. ஸோ ஆத்மா அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில உடலை விட்டுச்சுன்னா தடுமாறி திரியும். So very, very ஆனா நாம important எப்படி practice. போகணும்? மிக முக்கியமான And then பயிற்சி. Baba said, பாபா awareness சொல்றாரு, of time, not what is நேரம், happening, but அதாவது we are at விழிப்புணர்வு, Confluence 8. நேரத்தினுடைய விழிப்புணர்வு, என்ன நடக்குது அப்படிங்கறது பத்தி இல்லை. Always ஆனா நாம் remember, சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். I am at எப்பொழுதுமே நாம் Confluence நினைவில் 8. வச்சிருக்கணும், நான் And சங்கமயுகத்தில் also Baba has இருக்கின்றேன். created a பாபா special space of subtle regions. ஒரு விசேஷமான இடத்தை, சூட்சும Always in the வதனத்தை Mayadana, பாபா Confluence உருவாக்கி 8, இருக்கின்றார். and சங்கம also யுகத்துல நான் my other spaces, என்னுடைய இன்னொரு இடம் என்ன சங்கம யுகத்துல அப்படின்னா Baba சூட்சும வதனம். at Confluence 8 is பாபா your சங்கம companion. யுகத்துல நம்முடைய You are also சகவாசியாக Baba's இருக்கின்றார். helpers. நீங்கள் Helpers பாபாவின் to do Baba's உதவியாளர்கள் seva, இல்லையா? Baba's ஏன்னா நீங்க task. பாபாவினுடைய சேவை செய்றீங்க, பாபாவின் So காரியம் Baba said, செய்றீங்க. Confluence 8, அதனால Baba is with சங்கம you, யுகம் and at பாபா subtle region, Baba is also with you. உங்களோடு So இருக்கின்றார். Baba சூட்சும wants to வதனத்திலும் give பாபா உங்களுக்காக இருக்கின்றார். a பாபா thought ஒரு எண்ணத்தை to உங்கள் all of அனைவருக்கும் you, கொடுக்க வேண்டும் especially அப்படின்னு those பாபா who have come நினைக்கிறார். for the குறிப்பாக retreat, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்களோ உங்க that creates எல்லாருக்காகவும் such பாபா ஒரு எண்ணத்தை spiritual கொடுக்கின்றார். relationship அப்படிப்பட்ட ஆன்மீக and உறவு leukic முறைகளை relationship ஏற்படுத்துங்க, அலௌகிகமான that ஆன்மீக others உறவு kind of முறைகளை feel ஏற்படுத்துங்க. inspired that அவர்கள் we அதன் also want மற்றவர்கள் அதனால this kind of life. ஊக்கப்படுவதாக இருக்கணும். இந்த மாதிரி They ஒரு don't see வாழ்க்கையை your நாமும் renunciation வாழணும் அப்படின்னு and அவங்க what we will நினைக்கணும். have to do, நம்மளுடைய these துறவரத்தை எல்லாம் principles அவங்க displaying பார்ப்பதாக, in the நாம temple. இதை பார்க்கணும், இதை என்னால செய்ய முடியாது அப்படின்னு இல்லாம, So your fortune should உங்களுடைய be visible பாக்கியம் on your என்பது face. தென்படுவதாக
இருக்க सुबह வேண்டும் உங்கள் के முகத்தின் மூலம். स्पेशली பாபா फॉर द कोर टीम, விசேஷமான पीस विलेज निवासी, முழு டீமுக்கும் பீஸ் வில்லேஜ்ல everyone, இருக்கிறவங்க, our guests, நிகழ்ச்சிக்கு everyone, வந்திருக்கிறவங்க எல்லாருக்காகவும் பாபா அதிகமான அன்பையும் நினைவையும் கொடுக்கின்றார். थोड़ा सा हिंदी में बताते हैं इंग्लिश में, ஓம் क्योंकि சாந்தி. सारे विश्व में सुनते हैं तो தீதி கொஞ்சம் இப்போ ஹிந்தியில சொல்வாங்க, आप में से ஏன்னா कौन ऐसे हैं जिनको எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. मेरी इंग्लिश नहीं समझ आती, सबको आती है, मैं तो धीरे धीरे जैसे सभी समझ सके. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு என்னுடைய ஆங்கிலம் பாபா புரியாது, ने ஏன்னா कहा நான் कि ரொம்ப ஸ்லோவா பேசுறேன், அதன் மூலம் सभी எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு शक्ति ரொம்ப இங்கிலீஷ் की மெதுவா जरूरत है. பேசுறேன். பாபா तो என்ன जितना சொல்றாங்க, இந்த जितना நேரத்துல உங்களுக்கு स्फूर्ति சக்தி என்பது தேவைப்படுவதாக இருக்கு. எந்த जैसे அளவிற்கு ज्ञान है உங்களுடைய और ज्ञान की விழிப்புணர்வு शक्ति नहीं है, பலமாக ज्ञान की இருக்குமோ, शक्ति नहीं உங்களுக்கு है, ஞானம் இருக்கு, ஆனா ஞானத்தினுடைய ऐसे योग की சுரூபமாக நீங்கள் शक्ति. ஆகும் பொழுது நீங்கள் योग சக்திசாலி तो ஆவீர்கள். सभी அதுவே करते हैं, ஞானத்தினுடைய சக்தி. அதே परंतु போல उससे யோகத்தினுடைய महसूस हो रहा சக்தி. है நாம் எல்லாருமே मेरी யோகா शक्ति பண்றோம், बढ़ती है. ஆனா நீங்க तो உங்களுடைய बाबा ने कहा कि சக்தி யோகத்தின் जो மூலம் बल அதிகரிப்பதை कहते நீங்க हैं உணர்றீங்களா? बाहर बाहुबल அதனால்தான் है, பாபா சொல்றார், तो நீங்க दुनिया में क्या யோகத்தினுடைய சக்தியை சேமிப்பு तो செய்யணும். हमें क्या यूज உலகத்துல करना है, எப்படி ஸ்தூலமான ஒரு சக்தியை तो सोचा வச்சிருக்காங்க, ஆனா साइलेंस की நம்மளுடைய शक्ति சக்தி को, யோக சக்தி ஆகும். तो सब कुछ அதே व्यवहार करना நேரத்துல है மௌன சக்தி अलौकिक அப்படின்னு का, நாம சொல்ல முடியும். நாம जितनी எல்லாமே अलौकिकता होगी செய்யணும், उसमें ஆனா एक அதுல आकर्षण होगा. ஆன்மீகத்தன்மை இருக்கணும். எந்த और அளவிற்கு उस நாம் आकर्षण के ஆன்மீகத்துல प्रभाव से இருக்கிறோமோ அந்த அளவுக்கு सबको அதுல प्रेरणा मिलती है. கவர்ச்சி என்பது இருக்கு. तो हर அந்த एक को चाहे கவர்ச்சியில எல்லாருமே परिवार में है, ஊக்கம் चाहे அளிக்கப்படுவார்கள். बहुत நாம कुमार குடும்பத்துல कुमारियां, बच्चे இருந்தாலும் சரி, सभी आए हुए हैं परिवार के साथ. இங்க நிறைய குமார் குமாரிஸ் अच्छा, இருக்கிறாங்க, अगर யூகல்ஸ். इतना ஏன்னா ज्ञान அந்த से குடும்பத்துல हमारे இருக்கிறவங்களுக்கான को நிகழ்ச்சி, उसको அவங்க अलौकिकता அவர்களுடைய से यूज குழந்தைகளோட करते हैं வந்திருக்கிறாங்க, குமார்ஸ் குமாரிஸ் तो இருக்கிறாங்க. बहुत सबको இந்த सीखने ஞானத்தை को मिलता है. நம்முடைய குடும்பத்துல நாம பயன்படுத்தும் போது என்ன நடக்கும்? हमारे पास कई ऐसे எல்லாருமே बाबा அதுல हैं இருந்து படிப்பாங்க இல்லையா? जिनके छोटे छोटे அதனால बच्चे बड़े हुए हैं. சில பாபாவின் குழந்தைகள் அவங்க வந்தப்ப उनके ரொம்ப द्वारा சின்னதா कितनी सेवा இருந்தாங்க, होती है, இப்ப அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களின் क्योंकि மூலம் நிறைய आजकल சேவா सभी को நடக்குது. जरूरत है ना. ஏனென்றால் तो बाबा இ- जो उन्होंने भी ये प्रोग्राम बनाए இந்த हैं, நேரத்துல எல்லாருக்குமே இந்த हाँ, தேவைப்படுவதாக कोटिपति இருக்கு. பாபா இந்த நிகழ்ச்சியை और आप நமக்காக सभी ஏற்பாடு यहाँ पर आए हैं, செய்திருக்கின்றார். நாம கோர் आपका டீம், டிசைன் स्वागत है. டீம் அப்படின்லாம் சொல்றோம். सभी को உங்க बहुत बहुत எல்லாரையும் धन्यवाद. நாம பாபாவின் வீட்டிற்கு इस वीकेंड में आप வரவேற்கின்றோம். लोग कुछ அனைவருக்கும் विशेष करना, வாழ்த்துக்கள். चाहे टॉपिक तो இந்த कब வாரம் फिक्स कर நாம் लेते हैं हम लोग, लेकिन लक्ष्य क्या விசேஷமாக है, செய்ய போறோம். टॉपिक पे तो क्लास டாபிக் होगी, वर्णन இந்த होगा, ரிட்ரீட்டுக்கு चिट चैट நிகழ்வுக்காக होगी, உங்களுடைய குறிக்கோள் वही என்ன? तो अपना लक्ष्य கிளாसेஸ் रखें. பண்ணுவோம், சிட் சாட் பண்ணுவோம் आप लोग டாபிக்ல 3 பத்தி. दिन यहाँ पर हैं, ஆனா நீங்க 3 எல்லாருமே दिन में मुझे உங்களுக்காக ஒரு अपने में किस குறிக்கோளை நீங்க प्रकार की வச்சிருக்கணும். उन्नति, किस 3 प्रकार का நாள் परिवर्तन. अमृत वेले बैठो, 3 நாள் இங்க स्पेशल இருக்கிறீங்க. 3 நாளுக்கு प्रकार பிறகு से जैसे எந்த வித अपना जो यहाँ மாற்றத்தை समय உங்களுக்குள்ள आज நீங்க கொண்டு व्यतीत வரணும் करो, அப்படின்னு நினைக்கிறீங்க? विशेष रूप से करो, விசேஷமாக அமிர்த ऐसा வேளையில संकल्प நீங்க रखेंगे ना, இருக்கணும். तो எத்தனை நாள் இங்க अमृत वेले இருக்கிறீங்களோ में रात அத்தனை को நாள் सोने அந்த से पहले अपने लिए திடமான ஒரு प्रोग्राम बनाए. சங்கல்பத்தை வைங்க. एक तो प्रोग्राम அமிர்த் जो வேளை मिलेगा कहाँ இல்ல से, பெட்டுக்கு நீங்க தூங்கறதுக்கு मुझे क्या போறதுக்கு முந்தி करना है. உங்களுக்காக நீங்க ஒரு நிகழ்ச்சியை हर एक உருவாக்குங்க. व्यक्तिगत रूप ஒண்ணு से अपनी உங்களுடைய उन्नति के लिए, अपनी டைம் उन्नति டேபிள் के இந்த लिए. நிகழ்ச்சிக்காக ஒண்ணு கிடைக்கும். ஆனா तो बाबा ने உங்களுடைய जैसे कहा ना, சொந்த प्रभावित नहीं டைம் होना டேபிள் என்ன இந்த 3 वातावरण நாளைக்கு से, அப்படின்னு நீங்க किसी भी வச்சிருக்கணும். பாபா प्रकार का. சொல்றாரு, சூழல்னால हम நீங்க तो वातावरण பாதிப்படையாதீங்க. परिवर्तन करने वाले हैं, ना कि प्रभावित होने वाले. அதனால तो इन सब बातों में நாம ध्यान தான் रखेंगे. எல்லாத்தையும் மாற்றக்கூடியவர்கள். आप सबका மற்றவர்கள்னால, स्वागत है, आप आए. சூழலினால நாம் மாற்றமடைந்து விடக்கூடாது. நாம் தான் दोनों மாற்றத்தை तरफ अपना ஏற்படுத்தக்கூடியவர்கள். लक्ष्य रखे, உங்கள் डायरी रखे, அனைவரையும் வரவேற்கின்றோம். उसमें लिखो நீங்க எல்லாரும் உங்களுக்காக क्या சில संकल्प है, क्या पूरा करना है. राइट. तो साधारण குறிக்கோள் तरीके से வச்சிருங்க. 3 दिन உங்களுடைய निकालना चाहिए. குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை कुछ எப்படி अधिक अपने அடைவீர்கள் में அப்படின்னும் நீங்க विशेष எழுதணும். रूहानियत ரொம்ப का சாதாரணமாக அது दृष्टिकोण. இருக்கக்கூடாது, விசேஷமாக ठीक है. செய்யுங்க. அது இன்னும் ஆன்மீகம் நிறைந்ததாக இருக்கணும்.
ஸோ விசேஷமாக உங்களுக்காக நீங்க எதையும் செய்யறதுக்கான திட்டத்தை தீட்டுங்கள். தர்மராஜனுடைய ரூபத்தில் ஒரு கோர்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட ஆத்மா கோர்ட்ல வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு வந்து ஒரு தர்ம கணக்கை தீர்ப்பதற்காக இருக்கும். எப்படி வந்து ஸ்தூலத்துல நமக்கு வந்து ஒரு சட்டமன்றம் இருக்கோ அது போல 5 வருஷத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அப்ப வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. ரொம்ப கடினமான ஒரு இடத்திற்கு அவங்க இருக்கணும்னு அங்க அனுப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். இப்படியும் கூட கர்மத்தை வந்து தீர்க்க முடியும். அது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஆனா சோ தண்டனை கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனா நம்ம தகுதி வாய்ந்த முறையில ராயலா நம்ம பாஸ் பண்ணணுமா இல்ல மரியாதை இழக்கணுமா? அவங்க வந்து சமய சாஸ்திரங்களை படிப்பாங்க. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன வீட்டுல குடும்ப பாதையில இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த இது இருக்கு. ஆனா அவங்க குடும்ப பாதையை விட்டு போயிட்டாங்க. அவங்க தத்துவங்களை வந்து நினைவு செய்யணும், அங்கிருந்து அப்படியே அவங்க கிளம்பிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, குடும்பத்தினுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க விட்டுட்டாங்க. அவங்க வந்து தெய்வங்களினுடைய குடும்ப பாதையை பற்றி அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா தெய்வங்கள் என்ன பண்ணுவாங்க, இது வந்து தனிமை ஒரு பாதை, அது நம்மளுடைய கிடையாது, சமய சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி துறவற பாதையை அவங்க வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாது சன்னியாக்கள் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல மும்பைல வாழுறாங்க. அவங்க வந்து ஒரு குடும்பத்துலதான் இருக்கிறாங்க. பெண்கள் அவர்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனைவியை விட்டுட்டாங்க, குடும்பத்தை விட்டுட்டாங்க. ஆனா இப்ப வேற பெண்கள் தான் அவங்களுக்கு சேவை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த பலமும் ஒரு சக்தியும் இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ நீர்த்து போயிடுச்சு. அப்போ இந்த சாது சன்னியாக்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாத்தினுடைய சக்தியும் இப்போ முடிவடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல. Om Shanti. Practice being in the stage of soul consciousness. Become ஆத்ம introverted. உணர்வு ஸ்திதியில் இருப்பதை The பயிற்சி space செய்யுங்கள். shuttle of அகநோக்குடையவராக ஆகுங்கள். Astronauts in a space shuttle are able to take a அகநோக்கு என்ற picture விண்வெளி of the களம், whole globe விண்வெளி களத்தில் உள்ள because they விண்வெளி are so வீரர்களால் high பூலோகத்தை above. படமெடுக்க முடியும். In the ஏனென்றால் same அவர்கள் way, மிக with the உயரத்தில் power of இருப்பார்கள். silence, அதேபோல் மௌன with the சக்தியால் space shuttle of அகநோக்கு என்ற introversion, விண்வெளி களத்தால் with the மனதின் power of the சக்தியால் mind, எந்த ஒரு you ஆத்மாவையும் can inspire மேன்மையாகவும் any பண்புகள் soul to உடையவராகவும் become ஆக்குவதற்கு elevated, தூண்ட முடியும். and those of character. Om Shanti. Om Shanti. Welcome to Avyakti Parivar. ஓம் Today's சாந்தி. date. அவ்யக்தி பரிவாருக்கு உங்களை Practice வரவேற்கின்றோம். being in the இன்றைக்கு stage நாள் of soul consciousness. இன்றைக்கு Become நாள் 20 introverted. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை Today's பயிற்சி topic, செய்யுங்கள், the அகநோக்கில் space இருங்கள். subtle இன்றைய of தலைப்பு introversion. அகநோக்கு என்ற Now, விண்வெளி we'll களம். listen to Mohini. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு This whole month we had been practicing வாழ்த்துக்கள். இந்த முழு மாதமும் நாம் அகநோக்கில் இருப்பதை பயிற்சி on the செய்கின்றோம். stage of ஆத்ம உணர்வு
அகநோக்கு ஸ்திதியில் இருப்பதற்காக sweet ஆத்ம உணர்வு பயிற்சி silence செய்கின்றோம். of introversion. And today Baba is இனிமையான telling us மௌனம் என்ற what is அகநோக்கு. required at present இன்றைக்கு time. What பாபா one has to do. நிகழ்காலத்துல நமக்கு என்ன வேணும், ஒருத்தர் So என்ன Baba is செய்யணும் saying அப்படிங்கறத சொல்ற. that the space shuttle of introversion, அகநோக்கு என்ற விண்வெளி களம். astronauts in a space விண்வெளியில space shuttle are able to take the picture of the whole globe. விண்வெளி களத்துல வீரர்கள் மேல இருந்து பூகோளத்தினுடைய ஒரு படத்தை எடுக்கக்கூடியதாக They are so இருக்கிறது. high ஏன்னா அவங்க அவ்வளவு உயரத்துல and they are இருக்கிறாங்க. so high and above. அவங்க மேல இருக்கிறதுனால அவங்களால படம் எடுக்க முடியுது. அதே போல உங்களுடைய மௌன சக்தியின் மூலம் With the space shuttle of your introversion, உங்களுடைய அகநோக்கு என்ற அந்த with the power of விண்வெளி mind, களத்தின் மூலம் உங்களுடைய மனதின் can சக்தியின் inspire மூலம் any souls நீங்கள் become எந்த ஒரு elevated ஆத்மாவையும் and மேன்மையாகவும் those of character. நல்ல பண்புகளை Because the way உடையவராகவும் time changing, ஆக்குவதற்கு it might not be உற்சாகப்படுத்த possible முடியும். ஏன்னா to நேரம் speak வந்து through இப்போ words to happy மாறுகிறது. beings. வார்த்தைகளால நம்மளால பேச முடியாது மக்கள்கிட்ட. The way ம்? outside world is today, ஏன்னா Baba உலகம் wants வந்து us to வெளியில have our stage such that through our power of mind, power of silence, we can serve, right? So everyone, you are here for a few days, keep increasing your inner silence, sweet silence. உங்களுடைய இனிமையான மௌனத்தை நீங்க வந்து வச்சிருக்கணும். So that we can serve the way Baba wants us to serve. So, we are very fortunate that we have Madhuban here almost, right? We have our respected brother. हिंदी में बोलना ना? மதுபன்ல இருந்து Translation दे रहे हैं क्या? பிரதர் வந்திருக்கிறாங்க. रूपाली में दे रहे हैं? டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா? மதுபன்ல இருந்து பிரதர் வந்திருக்காங்க. हमारे brother मृत्युंजय जी. மிருத்யுஞ்சய் பிரதர் வந்திருக்காங்க. मुझे நம்முடைய इतना विस्तार नहीं पता है மிருத்யுஞ்சய் कितने பாய் लोग हैं यहाँ। வந்திருக்கிறாங்க अभी மதுபன்ல हम இருந்து. एक दो मिनट सभी देंगे। हमारे आनंद भाई को तो मैं ज्ञान सरोवर में शुरू से जानती हूँ। कृष्ण भाई, तीन ஆனந்த் भाई பாய் और கிராண்ட் हमारी சரோவர்ல இருந்து बहन வந்திருக்காங்க. கிருஷ்ணா अभिषेक பாய் भाई। வந்திருக்காங்க. हाँ, ஒரு आगे சிஸ்டரும் வந்திருக்காங்க. उनको आगे बैठाओ ना। இது கேக்குறாங்க. Om Shanti, as Didi mentioned just now, so we have Madhuban flowers here. So would like to welcome our dear brother Mrityunjay Bhai. We are so happy that you are here with us. மிருத்யுஞ்சய் பாய் வந்து Let's நாம welcome him. வரவேற்கின்றோம். Give a big hand. மிருத்யுஞ்சய் பாய்க்கு வந்து நாம வரவேற்பு செய்கின்றோம். மதுபன்ல இருந்து பிரதர் வந்திருக்காங்க. Yes, and with him we have our lovely angel traveling, Sister Shivika. Come. சிஸ்டர் ஷிவிகா வந்து வந்திருக்காங்க மதுபன்ல இருந்து. Brothers आइए आइए। from Gyan Sarovar, Madhuban ஞான் flowers. சரோவர் இருந்து Anand Bhai and Krishna. இன்னும் ரெண்டு Welcome. பிரதர் வந்திருக்காங்க. ஆனந்த் பாய், கிருஷ்ணா பாய். अच्छा मेरे को दे रहे। ये जरा इनको लगा दो। अच्छा कौन है? राम भाई इसी को लगाओ। क्या फोटो ले लो? आप ले लीजिए पहले। आप लीजिए। लीजिए। हाँ, बैच पे लगा देता हूँ।
How many of you don't know who he is? Can எத்தனை you raise பேருக்கு your hand? தெரியாது? மிருத்யுஞ்சய் பாயை தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? Some of you don't know. So how many of you seeing him first time? எத்தனை பேர் பிரதரை முதல் தரம் பாக்குறீங்க? So he is our very, very senior brother, Madhuban, and he is the one who does many, many big programs in Madhuban. Many மதுபன்ல பெரிய conferences. பெரிய நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்யறது பிரதர் தான். All dadis. எல்லா தாதிகள் கிட்ட இருந்தும் நிறைய பராமரிப்பை பெற்றிருக்கின்றார். யக்கியத்திற்கு மிக மிக நெருக்கமானவர் மிருத்யுஞ்சய் பாய். Specialities. And of course, at பாபாவினுடைய present, he is நிறைய our விசேஷ additional தன்மைகள் Secretary இருக்கிறது. General for Yajna, பாபா for இப்ப Mumbai. யக்கியத்திற்கு That's அடிஷனல் just the title, செக்ரட்டரி but ஜெனரலா he is இருக்கிறாங்க. even more than that டைட்டில். because ஆனா பிரதர் வந்து அதை many, விடவே many நிறைய things I have விஷயத்தை seen செய்கிறார் very சேவைக்காக. quietly doing things, ரொம்ப but சப்தமே இல்லாம big success. பிரதர் So நிறைய welcome, விஷயங்களை Baisa. I'll செய்தார். be back பெரிய in a few விதத்துல minutes நிறைய today, வெற்றிகரமான but then tomorrow நிகழ்ச்சிகளை பிரதர் have a செய்தார். special session with him so that we நாளைக்கு will வந்து hear more பிரதர் about கிட்டோட him and more ஒரு experiences. So for now, ஒரு we will hear from all of நிகழ்ச்சி them, விசேஷமான நிகழ்ச்சி and then இருக்கும். we'll do tomorrow big session. So, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அவர்களுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. English, Hindi? English. How many of you don't understand Hindi? English. 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 Chalo, English. We have translation, Didi. English. नहीं, इंग्लिश बहुत है, दोनों हैं, जो आपको जिसमें भी बोलना हो भाई सब. Our most beloved Bap Dada, भाई साहब ये व्यक्ति परिवार लाइव चल रहा है, इसमें 400 के करीब लाइव सुन रहे हैं जूम में और 100 के करीब यूट्यूब में. ये बहुत सारे देशों से सुनते हैं, रोज लाइव चलता है ना, वो है. और अभी तो ये रिट्रीट भी है तो परिवार 400 பேர் வந்து லைவா கேக்குறாங்க, யூடியூப்லயும் கேக்குறாங்க. இப்போ இந்த ரிட்ரீட்டும் நடக்குது. அவ்யக்தி பரிவார் 2 நிகழ்ச்சியுமே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. and Bap Dada's creation, our most respected worship Pardi, Didi பாப்தாதாவினுடைய வழிபாட்டிற்குரிய Brahma Kumaris, பிரம்ம குமாரிகளினுடைய சீஃப் மோகினி தீதி, divine family மிகவும் members, மரியாதைக்குரிய brothers and sisters. நம்முடைய ஆன்மீக குடும்பம், I am very privileged புனிதமான சகோதர சகோதரிகள். and நான் ரொம்ப delighted ஒரு பாக்கியசாலி, உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். தெய்வீக குடும்பத்தை சந்திக்கின்றேன். அமெரிக்காவினுடைய தெய்வீக குடும்பத்தை நான் சந்திக்கின்றேன். we have இன்றைக்கு couple retreat நமக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கான நிகழ்ச்சி இருக்கு. here. அதற்காக நாம் எல்லாரும் இங்க சேர்ந்து இருக்கிறோம். நாம ரொம்ப லக்கியான ஆத்மாக்கள், ரொம்ப பாக்கியசாலிகள். Beginning today, இந்த ரிட்ரீட் இன்று ஆரம்பமாகிறது. lucky to participate in this. இந்த ரிட்ரீட்ல பங்கு பெறுவதற்கு நான் ரொம்ப லக்கி. The powerful, இங்க இருக்கிற அந்த peaceful, லைட் மற்றும் மைட் சக்திசாலியாக இருப்பதை வந்து நான் பார்க்கிறேன். inspired, இதை enlightened, பார்க்கும் பொழுது எனக்கும் நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு உந்துதல் கிடைக்கிறது. மோகினி தீதி நம்மை சக்திசாலி ஆக்குகின்றார். உங்க எல்லாரையும் கூட மதுபன்ல சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். she was Madhuban Nivasi, முந்தி தீதி மதுபன்ல தான் இருந்தாங்க. she was foreign Nivasi, நடுவுல she வந்து is அவங்க again Madhuban Nivasi. ஃபாரினுக்கு வந்துட்டாங்க. இப்ப Organization. திரும்பவும் மதுபன் வாசி ஆயிட்டாங்க. தீதி தான் வழி நடத்துறாங்க. தீதியுடைய லீடர்ஷிப்ல இருக்கிறது ரொம்ப பாக்கியமாகும். பாபாவை பிரத்யக்ஷப்படுத்துறாங்க. Glorify the mission. தெய்வீக குடும்பத்தை வந்து பாப்தாதாவினுடைய இந்த ஒரு செயலை வந்து தீதி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தீதிக்கு மிக்க நன்றிகள். for having நம்மை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து நம்மை வரவேற்றதற்காகவும் தீதிக்கு வந்து long tour. ரொம்ப நன்றிகள்.
இந்த வாட்டி நாம Shivika நம்மளுடைய Ben, பயணம் ரொம்ப I'm here, ஷார்ட்டான ஒரு பயணம். and ஷிவிகா பெண்ணோட நான் I will வந்திருக்கிறேன். meet all of you again tomorrow உங்க morning. எல்லாரையும் Sorry, நாளை காலையில I நான் know பார்க்கிறேன். that. Bhakti is a very important பக்தி way ரொம்ப to முக்கியமான ஒரு enlighten விஷயம். ourselves, நம்மை சக்திசாலி ஆக்கி கொள்வதற்கு the பக்தி divine vibration, ரொம்ப அவசியமானது. and தெய்வீகமான sustain அந்த the அதிர்வலைகள் family, குடும்பத்தை and பராமரிப்பு correct செய்வதற்கு, ourselves நம்மை to நாம் become திருத்திக் கொள்வதற்கு, Bapdada Saman. பாப்சமான் Nirakari, ஆகுவதற்கு, Nirakari, நிராகாரி Nirakari. நிராகாரி That நிரகங்காரி, stage we have அதாவது to attain. For அதை that, நாம் அடைய வேண்டும். this Bhakti lifestyle இந்த also, பக்தி அதுக்கு நமக்கு ரொம்ப உதவி செய்யும். seeing brothers and sisters from Bombay also, பாம்பேல and இருந்து other கூட பிரதர் சிஸ்டர்ஸ் different வந்திருக்கிறாங்க. places, I think so. நாட்டின் Maybe பல different இடத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக and each and every sisters and brothers ஒவ்வொரு have made சகோதர சகோதரியும் efforts, consistent, முயற்சி செய்து, determined, தொடர்ச்சியான ஒரு முயற்சி செய்து இங்க dedicated effort வந்திருக்கிறாங்க. in making such a beautiful place இப்படிப்பட்ட அழகான ஒரு America. இடத்தை, அமெரிக்காவில் இப்படிப்பட்ட அழகான ஒரு இடத்தை உருவாக்குவதற்காக நிறைய முயற்சி I had known to செய்திருக்கிறீங்க. Dadiji. தாதிஜிக்கு The VIP தெரியும். service was done in the very beginning by Mohini Didiji in ஆரம்பத்துல Delhi. மோகினி தேதி தான் டெல்லியில விஐபி சர்வீஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. Block Center, and among them Dr. Channa Reddy, டாக்டர் சன்னா ரெட்டி அப்படின்னு இன்னும் பல அரசியல் தலைவர்கள், Rajasthan Governor, அப்புறம் ராஜஸ்தான் கவர்னர் ஆனாங்க, Minister, and many more அப்போ VIPs. ரயில்வே மினிஸ்டர் ஆனாங்க. அப்படி பல விஐபிகளுக்கு I got தீதி the டெல்லியில I got சேவா the பண்ணியிருக்காங்க. experience of such service. I could able அப்படிப்பட்ட to do சேவையினுடைய little லிங்க் service to the எனக்கு கிடைச்சது. organization. And in that process, we have met, எனக்கும் we have வாய்ப்பு invited, கிடைச்சது சேவை செய்வதற்கு. honored our President, Prime Minister, Vice President, Lok Sabha Speaker, Home அது Minister, போல இந்திய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், லோக்சபால இருக்கிற பலர், இவர்களுக்கெல்லாம் நிறைய சுவாமிஜி இவங்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு I கிடைக்குது. am lucky to be in Madhuban, நான் ரொம்ப லக்கி மதுபன்ல இருக்கிறதுக்கு. inspired, enlightened, sustained, நான் care was given பராமரிப்பு எனக்கு கொடுக்கப்படுது மதுபன்ல. by Prakash Mani, பல விதத்துல தாதி பிரகாஷ் மணி, திதி மன்மோகினிஜி, தான்கி ஜான்கி தாதி, குல்சா தாதி, பல தாதிகள் ரத்தன் மோகினி தாதி, Manmohini Didi, and many, almost all the திதி, had an எல்லா தாதிகளும் எனக்கு நிறைய பராமரிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட த- உலகத்தினுடைய பல இந்தியாவினுடைய பல பாகங்களுக்கு சென்று சேவை செய்வதற்கும், மெகா ப்ரோக்ராம்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி ஆத்மா, in that ரொம்ப way, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆத்மா. contented soul. அந்த விதத்துல நான் ரொம்ப திருப்தியாக இருக்கின்றேன். உங்க எல்லாரையும் சந்திப்பதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைத்து மதுபன் நிவாசிகளின் சார்பாக, முன்னிபெண் சார்பாக, பிரிஜ்மோகன் பிரிஜ்மோகன் பாய் நான் சந்திச்சேன். 5 மாசமா பிரதர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. Early days, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு அவருடைய உடல்நிலை. and all the brothers and sisters have given கருணாபாய் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே உங்க எல்லாருக்குமே அதிகமான அன்பையும் நினைவுகளையும் கொடுத்திருக்கிறாங்க. Om Shanti, ஓம் Namaste. சாந்தி, நமஸ்தே. Om Shanti. So would like to invite Brother Anand, who is from Gyan Sarovar, and his first ஆனந்த் time பாய் here. கிராண்ட் சரோவர்ல இருந்து வந்திருக்கிறாரு. முதல் முறையா பீஸ் வில்லேஜ் வந்திருக்கிறார். So would like to hear from him. ओम शांति। मॉर्निंग क्लास में तो कई भाइयों से हेलो हुआ था, लेकिन बाकी भाई बहन दोपहर को आए। நான் காலையில கிளாஸ்ல இன்னைக்கு இங்க இருந்த போது நிறைய பேருக்கு ஹலோ சொன்னேன் காலையில. आप ट्रांसलेशन करो। हो रहा है तो मुझे एक बात याद आई
कि स्टेज पर सभी भाई ஒரு बहन விஷயம் जितने எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஸ்டேஜ்ல வந்து जिन பிரதர்ஸ் भाइयों अपनी சிஸ்டர்ஸ்ல बहनियों இருக்கிறவங்க बहनों से எல்லாருமே बोलते हैं மதுபன் நிவாசிஸ். क्योंकि ஒரு 2 சிஸ்டர் महीने கீழே पहले तक இருக்கிறாங்க. दीदी को क्या कहते थे कि अमेरिका की दीदी, लेकिन अभी क्या कहते हैं மோகினி தீதியை வந்து मधुबन की और அமெரிக்கா वर्ल्ड தீதி அப்படின்னு நாங்க इंडिया की சொல்வோம். दीदी हो गई. तो ये ऐसे विशेष प्रोग्राम के समय हमारा भी இப்ப यहाँ மதுபன் தீதி बहुत உலகத்தினுடைய खुशी தீதி है அப்படின்னு நாம कि சொல்றோம். दीदी அஹ் साथ हम இந்த जुड़ ப்ரோக்ராம்ல सकते இருக்கிறோம். हैं இந்த इस நேரத்துல कार्यक्रम में நாங்க ரொம்ப शामिल होकर. பாக்கியசாலிகள். और कल फिर मिलेंगे. ओम शांति. 2 நாட்களாக தீதியோட இருப்போம். நாளைக்கும் தீதியோட இருப்போம். Now அதை I would பற்றி like ரொம்ப to invite சந்தோஷமாக இருக்கு. Shivika Ben. She is also Madhuban Nivasi. She lives in Shantivan, and I'm sure you must have seen her on the stage conducting the big programs, even when ஷிவிகா our பென் Prime அவங்க Minister பெரிய came to நிகழ்ச்சி எல்லாம் Madhuban. வந்து She செய்வாங்க. was conducting the பிரைம் program. மினிஸ்டர் வந்த So போது many, கூட ஷிவிகா yes. பென் தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செஞ்சாங்க. மேடையில அறிவிப்பாளர் அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. It is absolute fortune of mine that this is my second visit to Peace Village. பீஸ் வில்லேஜுக்கு 2வது தடவை Thanks நான் a lot, வந்திருக்கிறேன். Didi, என்னுடைய பெரிய for பாக்கியம் இது. inviting தீதிக்கு us, ரொம்ப having நன்றிகள். us here. It was very difficult indeed, keeping in mind the situation of the world. We were உலகத்தினுடைய thinking, would it be possible சமாச்சாரத்தை for வந்து us to நம்ம make it மனசுல here? வச்சிருந்து இங்க வர முடியுமா அப்படின்னு நமக்கு But தெரியாம இருந்தது. it was destiny, ஆனா and அது வந்து the blessing of நிச்சயிக்கப்பட்டிருக்கு. Bapdada and all the பாப் saints, தாதாவினுடைய our Gurudevs and ஆசீர்வாதங்கள், Dadas, நம்மளுடைய தீதி who are தாதா always with us, அனைவருடைய that we ஆசீர்வாதம் can அவங்க serve எல்லாம் நம்ம கூட fortunate to serve இருக்கிறாங்க. the world also. உலகத்திற்கு So சேவை செய்வதற்கு we ஒரு took வாய்ப்பையும் time நமக்கு கொடுக்கறாங்க. and we planned நம்ம this trip. நேரம் எடுத்து Although இந்த it was difficult for me பயணத்தை also நாங்க because it was திட்டமிட்டோம். Harsav's interest, and he wanted this time that he wants to visit America, but who இந்த should நேரத்துல அவங்க accompany வரணும் him? So அப்படின்னு பிரதர் வந்து Baba திட்டமிட்டாங்க. gave me this பிரதர் கூட opportunity to come with him அவர் and கூட assist him வரணுங்கிற இந்த in வாய்ப்பை so many பாபா வந்து things. கொடுத்தாங்க. I've always seen new things coming in Madhuban, very beautiful மதுபன்ல நிறைய புது விஷயங்கள் வருவதை வந்து நான் being பார்க்கிறேன். unfold every single time. நாடகத்தினுடைய ஒவ்வொரு New souls காட்சியும் turning வந்து up வெளிப்படுகிறது. and புது ஆத்மாக்கள் வராங்க. beautiful மதுபன்ல drama plans coming up. நிறைய So புது this time நாடகத்தினுடைய also there were a lot திட்டங்கள் of things வெளிப்படுகிறது. planned. இந்த வாட்டி Somehow கூட நிறைய திட்டங்கள் Baba took தீட்டப்பட்டிருந்தது. us time, a small எவ்வாறாயினும் window that we planned பாபா to go to வந்து America கொஞ்சம் and meet all ஒரு the சின்ன beautiful இடம் souls கொடுத்து here. அற்புதமான Thank ஆத்மாக்கள் you உங்களை so எல்லாரையும் much. சந்திக்க வச்சிருக்கிறார். And உங்க எல்லாருக்குமே நன்றி. बहुत खुशी हो रही है. I'm so happy to be in front of all of you and looking forward to be in Peace Village and have the beautiful vibration here. Thank you. Om Shanti. இங்க பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அதிர்வலைகள் There are ரொம்ப a lot of சிறப்பா faces இருக்கு. we recognize who come and meet us in our office in Shantivan. But there are சாந்திவன்ல some நம்ம new ஆபீஸ்க்கு வரவங்கள நிறைய faces பேரை also. பார்க்கிறேன். புது Definitely we'll get முகங்களும் a lot கொஞ்சம் to பேர் know in இருக்கிறாங்க. coming 3 days. இந்த 3 நாட்கள்ல நம்ம அதிகம் சந்திப்போம். ஓம் Thank சாந்தி. you. And now I would like to invite Brother Krishna, who is also from பிரதர் Ganserwar. கிருஷ்ணா அவரும் கியான் சரோவர்ல இருக்கிறார். அவரும் ஆனந்த் பாய் கூட வந்தார். பிரதரும் சில வார்த்தைகள் நம்மோடு பேசுவார். I'm not a speaker. You can speak Hindi. We have double translation happen. If you're English speaking, you get English. If you're Hindi, you get Hindi. I know you're more comfortable with Hindi. So ஹிந்தியில பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க பிரதர். या वहाँ से ट्रांसलेशन हो रही है, कोई बात जी जो भी भाषा है। यहाँ आया पहली बार आया, लेकिन ऐसा नहीं लग रहा है कि हम पहली बार आए. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறேன். ஆனா அந்த மாதிரி நான் உணரல முத வாட்டி வந்திருக்கிறேன்னு. जी दीदी, இங்க ரொம்ப நல்லா அமைதியா இருக்கு. மிக மிக इतना அமைதியாக இருக்கு. शांत, इतना अलौकिक वातावरण
ये तो बहुत ही वंडरफुल प्लेस है। ரொம்ப ஆன்மீகமான ஒரு சூழல் உருவாகி இருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக इसमें இருக்கு. अंतर கியான் சரோவர் மாதிரி இருக்கு. और दीदी तो நான் கியான் சரோவருக்கும் பீஸ் मेरे வில்லேஜுக்கும் लिए எந்த खास करके, வித்தியாசத்தையும் நான் பார்க்கல. क्योंकि दीदी ने बहुत सारे தீதி टेस्ट पेपर வந்து पास எனக்கு किए குறிப்பாக शरीर का, மிகப்பெரிய लेकिन कभी உற்சாகம் दीदी के चेहरे में கொடுக்கக்கூடியவர். कभी தீதி வந்து हंसी உடலுக்கான नहीं பல देखी। டெஸ்ட் பேப்பரை வந்து और பாஸ் वही प्रेरणा பண்ணியிருக்கிறாங்க. मुझे भी ஆனா बहुत मदद தீதியுடைய कर रहा है। முகத்துல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட और பார்த்ததில்லை. क्या कहूँ मैं, தீதி அப்படிப்பட்ட பெரிய உந்துதலாக बाकी तो எனக்கு बहुत இருக்கிறாங்க. खुश हो நான் रहा வேற हूँ என்ன मैं आप சொல்ல सबको देख முடியும்? के, बहुत अच्छा लग रहा है। எனக்கிட்ட வார்த்தைகளே இல்லை, அவ்வளவு குஷியா இருக்கிறேன் நானு. அவ்வளோ நல்ல ஒரு உணர்வுகள்ல இருக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிகள். ஓம் சாந்தி. दीदी आप कुछ कहेंगे? नहीं, हमारा सौभाग्य है कि मधुबन यहाँ पर है और தீதி சொல்றாங்க, இது என்னுடைய பாக்கியம், உங்களுடைய பாக்கியம். மதுபனே இங்க இருக்கு. 10 दिनों में சுஷ்மா தீதியும் வராங்க. इतने भाई बहन எனக்கும் அதை பற்றி நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. 10 நாட்கள்ல நிறைய பேர் இன்னும் வராங்க. कहते हैं, मेरे को भी थोड़ा चाहिए चेंज। मैंने ரத்தன் பாய் அப்படின்னு அவரும் வரார். 25 तारीख को आ रहे हैं और என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாரு. அவரும் கூட 25ஆம் தேதி வராங்க. சுஷ்மா தீதி வராங்க. आ रहे हैं, ये आ रहे हैं। मैंने कहा सब कुछ हो रहा है, पर आप आ நிறைய जाओ। விஷயங்கள் நடக்குது, அதனால நானும் அங்க வரணும்னு சொன்னாங்க. எல்லாமே நடந்துட்டு இருந்தா கூட நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன்னா कि देखो इतने சுஷ்மா தீதி வருவாங்க. मधुबन से இது நம்முடைய பாக்கியம். எல்லா சீனியர்ஸ் எல்லாம் வராங்க. மதுபனுடைய எனர்ஜி இங்க இருக்கு. மதுபன்ல இருந்து சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் நாம இதயபூர்வமாக வரவேற்கின்றோம். को भी 25 साल பாபாவிற்கு நாம மிகவும் நன்றி உணர்வுடையவராக இருக்கின்றோம். பீஸ் வில்லேஜ் வந்து 25 வருடம் முடிஞ்சிருக்கு. 26வது வருடம் प्रॉपर्टी பீஸ் வில்லேஜுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு. பீஸ் வில்லேஜுக்கு பக்கத்துல இன்னொரு இடத்தையும் நாம வாங்கி இருக்கிறோம். क्लोज कर देते हैं ना, तो लोगों को बहुत நாம दुख होता है कि क्लोज कर दे रिट्रीट। अभी कपल्स 115 பேரை தான் இங்க நம்ம வச்சுக்க முடியும். அதனால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை மூடுறப்போ நிறைய பேருக்கு வந்து வர முடியாம இருக்கு. இன்னும் நிறைய பேர் வரணும்ன்றாங்க. ஆனா நம்ம கிட்ட ரூம் வசதிகள் இல்லை. அப்புறம் கால் ஆஃப் டைம் ரிட்ரீட், அவ்யக்தி பரிவார் ரிட்ரீட், அதுக்கெல்லாம் நிறைய பேர் வரணும்ன்றாங்க. ஆனா நமக்கு இடம் இல்லை. அதனால நாம இந்த புது இடத்தை வாங்கி இருக்கிறோம். हम 200 को रख सकेंगे। फिर यहाँ के டவுன்ல निवासी இருந்து அழைத்து நம்மை வந்து வாங்கிக்க சொல்லி இந்த இடத்த சொன்னாங்க. இன்னும் 200 பேரை வந்து நாம तो आते பீஸ் வில்லேஜ்லயும் இருக்கிறவங்க, தங்கி இருக்கிறவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கெஸ்ட் வரணும்ன்றாங்க. கல்கட்டா மற்ற இடத்துல இருந்து வரணும்ன்றாங்க. नहीं आ पाते हैं, விசிட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. इसलिए आप लोग அதனால நம்ம எல்லாரையும் வந்து நம்ம வச்சுக்க முடியலைங்க. அதனால அந்த இடத்தை வந்து நம்ம வாங்கிட்டதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். तो 500 लोग आपको देख रहे हैं, पर जब ये YouTube में जाता है तो இப்பொழுது வந்து 500 பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நாங்க அப்புறம் யூடியூப்ல போடுவோம். அப்ப முழு உலகமும் கூட உங்களை பார்ப்போம். बाबा का व्यक्ति इशारा बहुत இப்ப டைம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் லைவ்ல வரல. அப்புறமா யூடியூப்ல பார்ப்பாங்க. बाबा ने कहा பாபாவுடைய அவ்வியக்தி சிக்னலை வந்து கேட்கறாங்க. அப்புறம் பயிற்சி பண்றாங்க. कि सब कुछ आप सेवा करो। बहुत अच्छा। பாபா இன்று अभी तो है விண்வெளி களத்துல இருக்கும் விண்வெளி வீரர்களை சொல்லி பாபா நம்மளை ஊக்கப்படுத்துறாங்க. நீங்க இன்றும் 2 நாட்கள் இருப்பீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றிகள். ஓம் சாந்தி. बोलो, पूरा करो। ओम शांति। कुछ कह रहे? So today's book message, essence of the book message, June 19th. Always remember, I have to return home. You have to make மெசேஜ் your வந்து என்னன்னா, awareness இன்றைக்கு வந்து very நான் visual வீட்டிற்கு and திரும்பி calm. செல்லணும்.
The உங்களுடைய power of knowledge, the power of yoga. There are two நீங்க things, Baba உங்களுடைய said. விழிப்புணர்வை மிக இயல்பானதாக yourself ஆக்கிக் கொள்ள வேண்டும். protected சக்திசாலியாக from all இருக்கணும். ஞானத்தின் appearances சக்தி, யோகத்தினுடைய and சக்தி also இருக்கணும். from the atmosphere. 2 விஷயங்கள் இருக்கு பாபா சொன்னார். Always உங்களை நீங்க remember. பாதுகாப்பாக And வச்சிருக்கணும். எல்லா Baba சூழல்ல said, இருந்தும் and my எல்லா other பாதிப்புகளில் இருந்தும் space உங்களை is the பாதுகாப்பாக subtle. வச்சுக்கணும். எப்பொழுதும் Baba நினைவு is செய்யுங்க, நான் working there and I am Baba's நான் helper. சங்கம Your இருக்கிறேன். என்னுடைய fortune should சூட்சும be வதனம் visible விசேஷமான on your இடம். face பாபா and என்னுடைய inspire சகவாசியாக others to இருக்கின்றார். also நான் live பாபாவின் this உதவியாளராக kind of இருக்கின்றேன். life. உங்களுடைய பாக்கியம் So உங்கள் beautiful முகத்தில் book தென்பட message. வேண்டும். And tomorrow நீங்க is மற்றவர்களும் Friday. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தூண்டுவதாக இருக்க வேண்டும். ஓம் First day of the சாந்தி. retreat and Avyakti Parivar belongs இன்றைக்கு together. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த So ரிட்ரீட். Amrit Vela. அவ்ய